ஆல் செட். கிளம்பலாமா? இயரிங் எடுத்தேன் அப்படின்னா சிம்பிளா இருந்தாலுமே போட்டாலே கொஞ்சம் டிஃப்ரெண்டா லுக் இருந்துச்சு. ஹாய் guys, welcome back to my channel. Hope you are all doing good. லாஸ்ட் வீடியோல இயரிங்ஸ் காட்டல பிகாஸ் செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். சோ இன்னைக்கு அந்த ஷாப்பிங் டே ஃபுல் வீடியோவும் கடைசியில நான் என்ன இயரிங்ஸ் எடுத்தேன் அப்படின்றதும் உங்ககிட்ட நான் காட்ட போறேன். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு என்ன ஷாப்பிங்னா கோல்டு. இந்த ரிங் இருக்குல்ல, ஸோ இந்த ரிங் வந்து நானும் என் அக்காவும் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரே மாதிரி போட்டிருப்போம். அது ஒரு மாதிரி ரொம்ப நொடுங்கி போன ஒரு கண்டிஷன்ல இருக்கு, நொடுங்கிடுச்சு ரொம்பவே. ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் இந்த எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நான் சேவிங்ஸும் பண்ணி வச்சிருக்கேன். பட் அது பத்துமா பத்தாதா எனக்கு வந்து நாங்கள் எடுப்போமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அதை தான் நம்ம வந்து இன்னைக்கு வாங்க போறோம். ஆல் செட். கிளம்பலாமா? அன்னைக்கு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனதே ஆக்சுவலி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மழை வேற வர மாதிரி இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு போனோடனே நாங்கள் இயரிங்ஸ் தான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய கலெக்ஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி பார்த்தோம், எதுவுமே செட் ஆகலை. பர்டிகுலர்லி இந்த நெக் பீஸ் வந்து பார்த்த உடனே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி ஆயிடுச்சு. பட் நான் எடுக்கல, வேற ஒருத்தவங்க எடுத்துட்டாங்க. பட் ஃபியூச்சரில் இதே மாதிரி வந்து பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட பிளானு. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 இருந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு 8 to 9 lakhs வந்து செலவாகிடும். ரொம்ப டிசைன்ஸ் பார்த்துட்டு ஒரு வழியே இந்த கம்மல் போடவே என்னால் முடியல. ஏன்னா என்னோட ஹோல்ஸ் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. இதுதான் ட்ரை பண்ணேன், அங்கே நல்லா இருந்துச்சு பார்க்க. பட் வீட்டுக்கு வந்து போட்டால் அவ்வளோ பெருசாக தெரியல. அப்புறம் ரிங்கை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் அதே மாதிரி தான். ஃபைனலாக ரிங்கும் செலக்ட் பண்ணிட்டோம். அன்றைக்கி செம்ம மழை, எப்படி தான் வீட்டு போய் ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனில் தான் நாங்கள் இருந்தோம். அதனால் இந்த வீடியோவும் என்னால் கண்டினியூவாக எடுக்க முடியல. ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் டைரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன் இந்த இயரிங் எடுத்தேன் அப்படின்னா சிம்பிளா இருந்தாலுமே போட்டாலே கொஞ்சம் டிஃப்ரெண்டா லுக் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த இயரிங் வந்து கொஞ்சம் ட்ரெடிஷனல் டச்சும் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. லைக் சாரீஸ், சுடிதார் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ டெய்லி வியர்க்கும் யூஸ் பண்ணலாம், ஃபங்க்ஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ 2-in-1 இருந்ததுனால எனக்கு வேற ஆப்ஷனே போக தோணல. ஸோ நான் இதே எடுத்துக்கிட்டேன். இயரிங்ஸ் இந்த டிசைன் பார்த்ததுமே ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நிறைய டிசைன்ஸ் பார்ப்போம். அதே மாதிரி தான் நானும் பார்த்தேன். ஆனா எப்பவுமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் இல்ல. ஸோ ஃபைனலா எனக்கு தான் எடுத்தேன். அந்த வீடியோல சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ண இயரிங் தான் என்கிட்ட லாங் ஜேர்னியா இருக்க போகுது. ஸோ இதுதான் என்னோட பர்த்டே கிஃப்ட்டுக்கு வந்து என் பேரண்ட்ஸ் வந்து எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். ஸோ இந்த இயரிங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இப்போ வந்து ரிங்குக்கு போலாம். ஸோ எவ்வளவு பேருக்கு ரிங் போட பிடிக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு வந்துட்டு ரிங் வந்து போட்டே நான் பழகிட்டேன். இப்போ வந்து கையில ரிங் இல்லைன்னும் போது பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப சப்புன்னு இருக்கு. எனக்கு வந்து நம்ம கையை எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கு. ஸோ யூஸ்வலா நான் ரிங் போட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி இதுல கொஞ்சம் சேடான ஒரு விஷயமும் இருக்கு. இந்த ஷாப்பிங் போகும்போது என் பிளான் என்னன்னா, என் சேவிங்ஸ்ல எனக்கும் அக்காக்கும் ரிங் எடுக்கணும்ன்றது தான் என்னோட பிளான். அதுக்கு நானே ஒரு பட்ஜெட்லாம் செட் பண்ணிட்டு நாங்க கிளம்பிட்டோம். ஆனா அங்க போய் ஒரு டிசைன் பார்க்க பட்ஜெட் வந்து எனக்கு இவ்வளவுனா அந்த பட்ஜெட் இவ்வளவு ஆயிடுச்சு. நான் எடுக்க நினைச்ச ரேஞ்சை விட கொஞ்சம் அதிகமான ரேஞ்ச்ல தான் நான் வந்து ரிங் எடுத்தேன். சோ அதனாலதான் அந்த பட்ஜெட் ரொம்ப எகிரிடுச்சு. சோ அந்த நேரத்துல அம்மா கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. இன்னொரு ஃபன்னி விஷயம் என்னன்னா, நானும் அக்காவும் சேமா ரிங் எடுக்கணும் அப்படின்றத ஆக்சுவலா பிளான் பண்ணிருந்தோம். மேட்சிங்கா போட்டுக்கலாம் அப்படின்றதா. ஆக்சுவலி நாங்க முன்னாடியே வந்து மேட்சிங்கா தான் போட்டுட்டு இருந்தோம். சோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க அந்த ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இந்த ரிங் எடுக்கலாம் அப்படின்னு தான் நாங்க போயிருந்தோம். நாங்க போன நேரம் பாத்தீங்கன்னா எந்த ரிங்குமே மேட்சிங்கா இல்ல. சோ எங்களுக்கு பிடிச்சது செப்பரேட்டா தான் நாங்க வந்து வாங்கினோம். கொஞ்சம் டிசப்பாயிண்டா இருந்தாலும் கடைசியில எங்களுக்கு பிடிச்ச வேற டிசைன்ஸ் எடுத்துக்கிட்டோம். இப்ப யோசிச்சு பார்த்தா அதுவும் ஒரு நல்லதுக்கு தான். ஏன்னா அவ டிசைனை நான் 2 நாள் போட்டுக்கலாம், என் டிசைனா அவ 2 நாள் போட்டுக்கலாம். பிஓவி ஷார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் அவளோட ரிங் தான் நான் போட்டிருந்தேன், அவன் என் ரிங் போட்டிருந்தான். சோ அதுவும் நல்லாதான் இருக்கு. ஓவராலா இந்த ஷாப்பிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம எப்பவுமே ஒரு பட்ஜெட் வைப்போம், ஆனா அங்க போனா அது கண்டிப்பா மாறும். சோ நம்ம எந்த ஒரு பட்ஜெட்டும் நம்ம பிக்ஸ் பண்ணக்கூடாது, அதை விட அதிகமா தான் நம்ம அமௌண்ட் எடுத்துட்டு போகணும் அப்படின்றத நான் வந்து இந்த ஷாப்பிங் மூலியமா நான் கத்துக்கிட்டேன். சோ நான் கடைசி வரைக்கும் பிரைஸ் டீடைல்ஸே நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு கோல்டு மேல இருந்த அந்த பெர்செப்ஷனே மாறிடுச்சு. நான் சொன்ன மாதிரி நான் ஒரு பட்ஜெட்டுக்கு போனா அங்க வேற பட்ஜெட்டா இருந்தது. எனக்கு வந்து கோல்டு எடுத்தே ஆகணுமா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நான் போயிட்டேன். அன்னைக்கு நாங்க எடுக்க போகும்போது பர் கிராம் வந்து 14,850 rupees இருந்துச்சு. ஓவராலா எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு 1 lakh மேல தாண்டிடுச்சு. சோ எனக்கு அது டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண விருப்பம் இல்ல.
அதனாலதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட்ஜெட் நான் நினைச்சதை விட அதிகமா போயிருந்தாலும் கலெக்ஷன் நல்லா இருந்துச்சு. சோ ஒன்ஸ் இன் அ வைல் தான் நம்ம இந்த மாதிரி எல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம். சோ அதனால நான் எடுத்துக்கிட்டேன். வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு எந்த கலெக்ஷன் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.